Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.1ல 8th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the highest common factor of 32 and 60 வந்து D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x and y satisfying D equal to 32x plus 60y. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் x and y ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ D என்னது, the highest common factor of 32 and 60. இப்போ வந்து A ஓட வேல்யூ வந்து என்னன்னு எடுக்கலாம், 60, ஏன்னா அதான் highest. அப்போ B வந்து 32. இப்போ வந்து by using Euclid's division algorithm நம்ம என்ன சொல்லலாம், A equal to BQ plus R அப்படின்னு சொல்லலாம். இப்போ A வந்து இங்கே என்ன 60 equal to B என்ன 32. இப்போ வந்து quotient and remainder வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓவராலாக, அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். அப்போ 60 divided by 32 என்ன வரும், 32 into 1 32, remainder என்ன 5, இங்கே வந்து 10 வந்ததுன்னா 8 28. அப்போ இது எப்படி எழுதலாம், 32 into 1 plus remainder 28. இப்போ ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0 வரல. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போது 32 ஈக்குவல் டு 28. இப்போ வந்து 32 வந்து 28ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 32 டிவைடட் பை 28, 28 இன்ட்டு 1 28, ரிமைண்டர் வந்து 4. அப்போது 28 இன்ட்டு 1 ப்ளஸ் 4. இப்போ வந்து 28 வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 28 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7 28 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக வந்துருச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் என்ன 4. ஸோ இதான் வந்து HCF ஆஃப் 60 and 32. வந்து என்ன எழுதலாம், HCF ஆஃப் 32 and 60 is 4. அதாவது HCF வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ D ஓட வேல்யூ வந்து என்ன 4. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து 1 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து 2 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ்க்காக இதை இப்படி நம்பர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது அவங்க கொடுத்தது என்ன, D equal to 32x plus 60y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டியோட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அப்போ 4 equal to 32x plus 60y. இப்போ வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், அதாவது 32 equal to 28 into 1 plus 4. இப்போ 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 32 minus 28 into 1. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். 4 equal to 32 minus 28 into 1. நம்ம ஏன் இப்படி எழுதுறோம்னா 32 and 60 இந்த டேர்ம்ஸில் வர மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அதனால தான் இப்படி எழுதுகிறோம். இப்போது இந்த 28 வந்து எப்படி எழுதலாம்னா, அதாவது இங்கே பாருங்கள் 28 equal to 60 minus 32 into 1 அப்படின்னு எழுதலாமா. அப்போது 4 equal to 32 minus 28ன்னு வர இடத்துல 60 minus 32 into 1 அப்படின்னு எழுதலாம், into 1. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படி எழுதலாம், 4 equal to 32, இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா மைனஸ் 60 ப்ளஸ் 32 அப்படின்னு எழுதலாமா. அப்போ 4 equal to, இப்போ பார்த்தீங்கன்னா 2 32 இருக்குது. இது வந்து எப்படி எழுதலாம், 32 into 2 அப்படின்னு எழுதலாம். இந்த மைனஸ் 60 வந்து எப்படி எழுதலாம், ப்ளஸ் 60 இன்ட்டு மைனஸ் 1 இப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா D equal to 32x plus 60y இந்த ஃபார்மேட்டில் வந்து இது வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதுங்க, அதாவது D equal to 32x plus 60y. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்கே டியோட வேல்யூ என்ன 4, 32. இப்போ எக்ஸ் வந்து என்ன சொல்லலாம், கம்பேர் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் 60 இன்ட்டு ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லலாம், கம்பேர் பண்ணி ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, a positive integer when divided by 88 gives a remainder 61. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து 88ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 61ன்னு வருது. வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11. அதே நம்பரை வந்து 11ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து EDA மூலமாக நம்ம என்ன எழுதலாம், A equal to BQ plus R அப்படின்னு எழுதலாமா. இப்போ A தான் வந்து அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் when divided by 88. அப்போது B வந்து என்ன 88, Q ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க 61. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11. அப்போது அதே நம்பரை வந்து 11ஆல் டிவைட் ஆகும்போது அப்போது ரிமைண்டர் வந்து என்ன வரும்
அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து என்ன இருக்குது 88Q + 61. இப்போ வந்து ஏன்னு வர இடத்துல இது வந்து நம்ம எழுதலாம். அதாவது 88Q + 61 இப்போ டிவைடட் பை 11. இப்போ இது டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி எழுதலாம் 88Q / 11 அப்படின்னு எழுதலாம் ப்ளஸ் 61/11 இப்படின்னு தனியாக எழுதலாம். ஏன்னா ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் வந்து இது வந்து தனித்தனியாக எழுதுகிறோம். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா நான் 11 இது 8 டைம்ஸ் அப்போது 8Q அப்படின்னு வரும். இப்போது இந்த 61 வந்து 11ஆல் டிவைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ரிமைண்டர் வந்து கிடைக்கும். அப்போ 61 வந்து 11ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 5 டைம்ஸ் வந்து 55, ரிமைண்டர் வந்து 6. இப்போ வந்து இந்த 61 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 61 = 11 × 5 + 6 அப்படின்னு எழுதலாமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வந்து கோஷன்ட் அண்ட் 6 வந்து ரிமைண்டரா. ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் வந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம் ரிமைண்டர் = 6. இதான் வந்து 9th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா ப்ரூவ் தட் 2 consecutive integers are always co-prime. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 consecutive integers வந்து எப்பயுமே co-prime தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது இப்போ 2 நம்பர்ஸ் வந்து ஆல்வேஸ் co-prime நம்ம எப்போ சொல்லுவோம்னா அதோட HCF வந்து வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ இந்த 2 integers வந்து நம்ம co-prime அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன எழுதலாம்னா let the 2 consecutive integers p n and n plus 1 அப்படின்னு எழுதலாமா? பார்த்தீங்கன்னா இந்த 2 integers வந்து n and n plus 1 எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். HCF வந்து எப்படி கண்டுபிடிப்போம் by using EDA. என்ன எழுதலாம் A = BQ + R அப்படின்னு எழுதிக்கலாமா? இதில் வந்து n + 1 தான் A, B வந்து n. இப்போ வந்து கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா n + 1 வந்து என்னால் டிவைட் ஆகும். அப்போ n × 1 n. இப்போ இந்த 1 வந்து கீழே வந்துடும். ஸோ ரிமைண்டர் வந்து 1. அப்போ இது எப்படி எழுதலாம் n + 1 = n × 1 + ரிமைண்டர் 1 அப்படின்னு எழுதலாமா? இப்போ வந்து ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0 ஆகலை. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது n வந்து 1ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ எப்படி எழுதலாம் n = 1 இன்ட்டு இந்த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது n வந்து 1ஆல் டிவைட் ஆகும்போது என்ன வரும் 1 × n ரிமைண்டர் 0 அப்படின்னு வரும். அப்போது n வந்து எப்படி எழுதலாம் n = 1 இன்ட்டு கோஷன்ட் என்ன n ப்ளஸ் ரிமைண்டர் என்ன 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் வேல்யூ என்ன 1. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் HCF ஆஃப் n + 1 and n is 1 அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா HCF of n + 1 and n வந்து 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 2 consecutive integers வந்து ஆல்வேஸ் co-primeன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கண்டிஷன் வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் HCF ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னா அது வந்து co-prime அப்படின்னு சொல்லலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம HCF வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அப்போது இது வந்து co-prime தான். இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சப்போஸ் வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.